இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். வெளியிலிருந்து கால் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் முன்பு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது அட்வான்ஸ் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஏன்னா நிறைய வண்டி பெண்டிங்ல இருக்குங்க. ரெண்டாவது நாளைக்கு வரீங்கன்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்காக எங்களால ஷெட்யூல் ஒதுக்க முடியும். ஏன்னா நாங்க எந்த ஊர்ல எப்ப எங்க இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா நீங்க வந்துட்டு என்னை கேக்குறீங்க, நான் இல்லாதப்போ நீங்க கொஞ்சம் சங்கடப்படுறீங்க. நிறைய டீலர்ஸ் நிறைய மீடியட்ஸ் சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்க கூட இருந்து பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாங்க. ரெண்டாவது வெளியிலிருந்து கால் பண்றீங்க, நீங்க வந்து வண்டி பார்த்து எடுக்கணும்னு எந்த நீளம் கிடையாது. A to Z எல்லாமே நானே செக் பண்ணி உங்க வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவேன். லோன் ப்ராசஸா இருந்தாலும் 2 நாள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 65 பைசா வட்டியில நம்மளை தவிர வேற யாரும் பண்றது கிடையாது. உங்களுக்கு நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தருவேன். எந்த வண்டியா இருந்தாலும் கண்டிப்பா தடவை என்னுடைய சர்வீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய எந்த வண்டிக்கா இருந்தாலும் சர்வீஸ் ரெக்கார்டு இருந்தா மட்டும்தான் வியாபாரம் பண்றோங்க. நாங்க அடிபாடு வண்டி எடுக்க மாட்டோம், ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி எடுக்க மாட்டோம், ஆக்சிடென்ட் வண்டி தொடவே மாட்டோங்க. எந்த கிளைமும் ஆகாத வெஹிக்கிள் தான் மோஸ்ட்லி நாங்க சஜஷன் சொல்லுவோம். அதனால எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான கார் நான் எடுத்து தந்துறேன். உங்களுடைய பணத்துக்கும் உங்களுடைய காருக்கும் எப்பவுமே நாங்க பொறுப்பா இருப்போம். ஒரு தடவை என்னுடைய சர்வீஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மஹிந்திரா டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்ப கார் லாரி எல்லாமே பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல் வெஹிக்கிள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பண்றோம். அதனால உங்களுக்கு என்ன வேரியன்ட் என்ன மாடல் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி தரேன். மஹிந்திரா டூர் 2017 மாடல் 3வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர்லாம் ப்ராப்பரா ஓடி இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. டச்சப் ஆகாத வண்டி. இது ஏர் சீட்டு செட்டு இதெல்லாம் போட்டு வண்டி பக்காவா இருக்குங்க. புஷ்பேக் சீட்டோட இருக்கு. 4 டயரும் புதுசு. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்கு. வண்டி எடுத்து அப்படியே டிரைவ் பண்ணலாம். என்னுடைய பட்ஜெட் ஒரு 18 ரூபா தான். அதுக்குள்ள ஒரு நல்ல வண்டி சொல்லுப்பான்னு கேட்டவங்களுக்கு டூர்ல சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 17 லட்சம் ரூபா தான் கேட்கறாங்க. நேர்ல வாங்க, அனுசரிச்சு ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு லோனும் வாங்கி கொடுத்துடலாம், ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல 3 நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கியா கேரன்ஸ்ல 1.5 லிட்டர்ல பெட்ரோல் இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம். 2023 மாடல் ஒரு ஓனர் வண்டிங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மொத்தமாவே 6000 தான் ஓடி இருக்கு. 6000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி பெட்ரோல் மேனுவல் செக்மெண்ட் தான். இது ஒரு ஃபுல்லி 7 சீட்டர் வேரியன்ட் தான். பைக்குடைய ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, 6 ஏர் பேக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். இல்ல மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சிட் கோஸ் இப்ப ரீசெண்டா போட்டிருக்காங்க. இப்பதான் ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் கம்பெனி மியூசிக் பிளேயர் எடுத்து ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இப்பதான் ஃபிட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. ஃபுல் ஃபிட்டிங்கோட இருக்கு. எனக்கு கியா தான்ப்பா வேணும், பெட்ரோல் செக்மெண்ட் தான்ப்பா நான் தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல தரமான வண்டி கொண்டு வந்திருக்கும். பிரஸ்டீஜ் வேரியன்ட் தான், மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொகேஷன் தேனி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 11,25,000 கிளைண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க நேர்ல வாங்க, என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. எர்டிகா உடைய சேம் இன்ஜின் தான். 1.5 லிட்டர் இன்ஜின் தான். எர்டிகாவை விட பூட் ஸ்பேஸும், அதாவது வண்டி ஸ்பேஸே கொஞ்சம் பெருசு. பூட் ஸ்பேஸ்ல இருந்து எல்லாமே இந்த வண்டியில கொஞ்சம் பெருசு. அதாவது கன்வீனியன்ட்டா 7 பேர் தாராளமா உட்காந்து போலாம். எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த 7 பேர் உட்காரதுங்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனா இந்த வண்டியில 7 பேரும் உடம்பா இருக்கவங்க தாராளமா போகலாம். அதாவது எர்டிகாவை விட நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கியா கேரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். டீசல் நல்லா இருக்கா, பெட்ரோல் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதிகமா ஓட்டுவீங்கன்னா டீசல் போயிருங்க, கம்மியா எடுப்பேன்னா பெட்ரோல் போயிருங்க. அதான் பெஸ்ட். எந்த மெயின்டெனன்ஸ் இருக்காது. கியாவை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்கும். கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா சூப்பரான வண்டி. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது டென்ஷனே கிடையாது, மெயின்டெனன்ஸே இருக்காது. ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு அப்படியே லோன் வாங்கி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கியா கேரன்ஸ். உங்களுக்காகவே அகைன் வண்டி கொண்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா புக் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரேங்க. டாடா டியாகோ எக்ஸிட் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் டியாகோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு ஒர்த்தபிளான கார். டாட்டால ஒரு உருப்படியான ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. டாட்டால இருக்கிற எல்லா வண்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வண்டி மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் தான். நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்றாங்க. டாடா பொறுத்த வரைக்கும் அந்த சர்வீஸை மட்டும் கரெக்டா கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் டாடா எங்கேயோ போயிருன்னு சொல்லலாம். இது பில்ட் குவாலிட்டி தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான செக்மெண்ட். இன்ஜினும் டாப் நாச். தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். 18 மாடலுங்க, ஒரு ஓனர் வண்டிங்க. 40,000 தான் ஓடி இருக்கு. 40,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி பெட்ரோல் மேனுவல் செக்மெண்ட் தாங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ABS, ஏர் பேக், அலாய் வீல், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சிட் கவுஸ் தான். ஏசி அருமையா இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. 4 டயரும் 80% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு
ரைட்ல இருக்கு. நிறைய பேர் கிட்ட இருந்த டாடா கொண்டு வந்திருக்கோம். டாடா டியாகோடைய மைலேஜ் என்னப்பா வரும்னு நிறைய பேர் கேக்குறீங்க. 14ல இருந்து 15 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேல எல்லாம் மைலேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1.2 லிட்டர் இன்ஜின் தான். நிறைய பேர் 18 20 சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு துளி வாய்ப்பு கிடையாது. 2000 RPM குள்ள ஓட்டினீங்கனாலும் 15 தான் கேரண்டியா கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்குள்ள சிஎன்ஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 26ல இருந்து 30 கிலோமீட்டர் தாராளமா மைலேஜ் கொடுக்கும். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் கார். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த வண்டி லாங் டிராவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது லேடிஸ், வயசானவங்க, இப்ப லோக்கலுக்குள்ள அதிகமா ட்ரை பண்ணி வண்டி ஓட்டுவீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா வரப்பிரசாதனே சொல்லலாம். ஒரு சூப்பரான செக்மெண்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது இந்த வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது. அந்த செலிரியோ கூட கொஞ்சம் பிராண்ட், அதாவது கொஞ்சம் பெரிய காரா தெரியும். இந்த வண்டி ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெஹிக்கல் லொகேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ற பேர் 4,15,000 ரூபாய் கேட்கறாங்க. நேர்ல வாங்க, நான் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஹோண்டா சிட்டில வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். ஐவிடெக் வேரியன்ட் தான். இன்னைக்கு 5th ஜெனரேஷன் போடுன்னு போடுதுங்க. சக்க போடுது. நிறைய பேர்த்திட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், வண்டி தாராளமா எடுக்கலாங்க. சூப்பரான செக்மெண்ட். இன்னைக்கு 26 லட்சங்க. மனசாட்சியே இல்லாம சிட்டி செடான் 26 லட்சம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு புது வண்டி. அந்த அளவுக்கு மார்க்கெட் போயிருச்சு. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட். 4th, அதாவது ஹோண்டா சிட்டி 2006ல இருந்து 2026 வரைக்கும் எந்த கேட்டகரி வேணாலும் எடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ், பவர் எல்லாமே காம்ப்ரமைஸே கிடையாது. சிட்டி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். 2024 மாடல் வி வேரியன்ட்டுங்க. ஒரு ஓனர் வண்டிங்க. 61,000 தான் மொத்தமாவே ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி பெட்ரோல் செக்மெண்ட் தான். கலர் பாத்தீங்கன்னா பேல் ஒயிட் தாங்க. மேனுவலுங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர் பேக், புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசினி A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி அருமையா இருக்கு. 4 மேட்ச் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்ட் சூப்பரா இருக்கு. 4 டயர் 80% இருக்கு. பிராண்ட் நியூ வைக்கலுங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2 வருஷத்துக்கே மொத்தமாவே 60,000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காங்க. 60,000 வருஷத்துக்கே உங்களுக்கு 30,000 தான் ஓடி இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான தீமானம். ரெண்டாவது குட்டி இன்ஜின் தான். இதோடைய வேலைப்பாடே வேற மாதிரி இருக்கும். சூப்பரான கேட்டகரி. ஒர்த்தபிளான கார். போடுற காசுக்கு ஒர்த்தான கார்னு சொல்லலாம். செடான் தான் வேணும். 2nd ஜெனரேஷன் இப்பதான் எடுத்திருக்கேன். அடுத்து 4th 5th ஜெனரேஷன் எடுக்கணும்பான்னு கேட்டவங்களுக்கும் தேர்ந்தவங்களுக்கும் தரமான வண்டி கொண்டு வந்திருக்கும். ரெண்டாவது செடான் இப்பதான் முத எடுக்க போறேங்கிறவங்களுக்கு இந்த கார் ஒரு உருப்படியான கார். மெயின்டெனன்ஸ் இருக்கும். கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஜினை உங்களால பார்க்கவே முடியாது. பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் வராது. மாருதிக்கு அப்புறம் ஒரு 200 300 சேர்த்தி, அதாவது இப்போ ஆயில் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 700 வருதுன்றீங்க. 700 இல்ல 1800 வருதுன்றீங்க மாருதிக்கு. இதுக்கு ஒரு 1800 வரும். அவ்வளவுதான். பெரிய காஸ்ட் கட்டிங்லாம் இருக்காது. ஒர்த்தபிளான கார். என்னன்னா இதோடைய இன்டீரியர் தான் கொஞ்சம் மிரர்லாம் காஸ்ட்லி. கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. சூப்பரான இன்ஜின். ட்ரை பண்ணி பாருங்க. செடான் போயிட்டீங்கன்னா ஆல்வேஸ் செடான் தான். செடான் இஸ் பெஸ்ட் லக்ஸுரி. மிஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி தரேன். வெஹிக்கல் லொகேஷன் திருநெல்வேலி. கம்பல்சரி கால் பண்ணுங்க. பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் லோன் ட்ரை பண்ணி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. மாருதி சுசுகி வேகனார் நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த 12 13 14 செக்மெண்ட் இருந்தா போதும் பிரதர் கேட்கறவங்களுக்கு சூப்பரான பட்ஜெட்ல குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வேகனார் எடுக்கலாமா? நல்ல வண்டியான்னு கேக்குறீங்க. ஒர்த்தபிளான காருங்க. 2006ல இருந்து 26 வரைக்கும் என்ன செக்மெண்ட் வேணாலும் எடுங்க. ஆனா 1.2 லிட்டர் இன்ஜின் எடுங்க. 1 லிட்டர் இன்ஜின் எடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. ஒர்த்துங்க. ஆட்டோமேட்டிக்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக்ல 1.2 லிட்டரே பாருங்க. 1 லிட்டர் இன்ஜின் இருந்தா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. 2012 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 90,000 தான் மொத்தமாவே ஓடி இருக்கு. 90,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி பெட்ரோல் செக்மெண்ட் தான். வெஹிக்கிளுடைய ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ வந்துருங்க. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி அருமையா இருக்கு. 4 மேட்ச் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. டயர் ஆவரேஜா 80% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. எனக்கு வேகனார் தான் வேணும். கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கணும்பா, கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கணும்பான்னு கேக்குறீங்க. உங்களுக்காகவே தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. வேகனாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா ஹைட்டா இருக்கவங்க, கொஞ்சம்
உடம்பா இருக்கவங்க, ரொம்ப டாலா இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் சூப்பரான காருங்க. ரெண்டாவது அடிக்கடி லாங் டிராவல் போறவங்களுக்குலாம் உருப்படியான வண்டி, டயர்னஸே இருக்காது, வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது. அன்னைக்கு இந்த வண்டி லான்ச் ஆகும்போது சோப்பு டப்பாவை கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த வண்டிலாம் விற்கவே விற்காதுன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் யூனிட்ஸ் விற்கிறாங்க வேகனார் மட்டுமே. இன்னைக்கு புக் பண்ணீங்கனாலுமே 7 மாசம் இல்லாம புது வண்டி உங்களால வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வேகனார் அவ்வளவு புக்கிங்ல இருக்கக்கூடிய கார். ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், நம்பி எடுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெஹிக்கிள் லொகேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 2,50,000 தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். 200% வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குமானா கம்பல்சரி லோக்கல்ல 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே வாங்கி தராங்க, ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர்ல டீ போர்டு கேட்டிருந்தீங்க. நான் டீ போர்டு மோஸ்ட்லி பண்றதே இல்லை. நீங்க கேட்கறதுனால தான் டீ போர்டுல கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் லேட்டஸ்ட் மட்டும்தான். ஓல்டு மாடலுக்கு எங்கள்கிட்ட வேலையே கிடையாது. லேட்டஸ்ட் வெஹிக்கிள் டீ போர்டு வேணா உடனே கால் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். இன்னைக்கு புது வண்டி 10.5 லட்சம் வருங்க, சிஎன்ஜியோட இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான பிரைஸ்க்கு கொடுத்துடலாம். 2024 மாடல், ஒரு ஓனர் வண்டிங்க. 41,000 தான் மொத்தமாவே ஓடி இருக்கு. 41,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜியோட இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ்ல இருக்குங்க. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி. 4 டயர் 80% இருக்கு. பைக்ல எடுத்தா ரெடி டு ரைட்ல இருக்கு. இன்னைக்கு ஆன் ரோடு 10 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வரும். எனக்கு சரியா ரேட்டு தெரியல. குறைஞ்சபட்சம் 11.5 லட்சம் கேரண்டியா வரும். ஆனா நம்ம கோட் பண்ற பிரைஸ் 7,50,000 தான். டீ போர்டு சரண்டர் கொடுத்து மறுபடியும் நீங்க டீ போர்டு உங்க ஊருக்கு கன்வே பண்றதுக்கு மட்டும்தான் செலவாகுமே தவிர 10 பைசா செலவு கிடையாது. ரெட் டாக்ஸிலையும் அட்டாச் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படியே எடுத்து ஓட்டுறதுனால தாராளமா ஓட்டலாம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டி கிடைக்கிறது கஷ்டம், மிஸ் பண்ணாதீங்க. 7.5 லட்சம் ரூபா தான் கேட்கறாங்க. ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு 7 லட்சம் லோனே கிடைக்கும், ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா. அதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரேங்க. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி மட்டும் தான் பண்ணுவோம், லேட்டஸ்ட் மட்டும் தான் பண்ணுவோம். நிறைய பேர் 25 மாடலுக்கு பிரைஸ் சொன்னா என்னப்பா இவ்வளவு பிரைஸ் சொல்ற அப்படின்னு கேக்குறீங்க. எங்க நான் விக்கிறது 25 மாடலுங்க. 1 வருஷத்து வண்டியோ 2 வருஷத்து வண்டியோ கிடையாது. வெறும் 3 மாசம் வண்டி 4 மாசம் வண்டி தான் விற்கிறேன். அப்புறம் இந்த வேலை சொல்லாம என்ன வேலை சொல்றது? நீங்க வாங்கி ஓட்டிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு வண்டி சேல் பண்ணும்போது 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் தான் கம்மியா கொடுப்பீங்க, 5 லட்சமா கம்மியா கொடுப்பீங்க. சொல்லுங்க பாப்போம். தயவு செய்து இந்த மாயையில இருந்து வெளியே வாங்க. உருப்படியான வண்டியா பார்த்து எடுங்க. ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள்லாம் விலை கம்மியா கொடுப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீலரையோ ஒரு மீடியேட்டரையோ கார் வாங்கும் போது கூட்டிட்டு போங்க. அப்பதான் அவங்க மூலியமா போகும்போது ஒரு 10,000 அவங்களுக்கு சேர்த்தி கொடுத்தாலும் உருப்படியான வண்டியா உங்களால எடுக்க முடியும். நீங்களா போய் எடுத்து ஏமாறாதீங்க தயவு செய்து. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து எனக்கு கால் பண்றீங்க. அதுக்காக சொல்ல வரேன், முடிஞ்ச வரைக்கும் மீடியேட்டர்ஸ், டீலர்ஸ் இல்ல மெக்கானிக்ஸை கூட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் வண்டி செக் பண்ணி எடுங்க. அதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வண்டியில கிடைக்கவே கிடைக்காது. கால் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரேங்க. ரெனால்ட் டஸ்டர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. லேட்டஸ்ட்ல உங்களுக்காகவே சூப்பரான செக்மெண்ட்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு டீசல் வண்டி புது வண்டியை லான்ச் பண்ண போறாங்க. அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. டஸ்டருடைய ஃபேன் பேஸ் இன்னும் 10 வருஷம் போனாலும் அழியவே அழியாது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், குவாலிட்டியான இன்ஜின், அட்வென்ச்சர் வேரியன்ட் ஒரு செக்மெண்ட் தேடுறீங்கன்னா நான் முதல்ல சஜஷன் சொல்லுவேன் டஸ்டர் தான். அவ்வளோ ஈகோ ஃப்ரெண்ட்லியான கார், பெரிய செலவுன்னு எதுவுமே வராது. கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். தரமான வண்டிங்க. 85 பிஹெச் தான். 2018 ஒரு ஓனர் வண்டி. டாப் எண்ட் மாடல். 18,000 கிலோமீட்டர் தான் மொத்தமாவே ஓடி இருக்கு. டீசல்ல மேனுவல் வண்டிங்க. உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ஏபிஎஸ், ஏர் பேக், அலைவில், க்ரூஸ் கண்ட்ரோல்னு A to Z எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. 4 டயரும் 80% இருக்கு. வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. டஸ்டர் தான் வேணும், லேட்டஸ்ட் தான்ப்பா வேணும், கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும்ப்பான்னு கேட்டேன். உங்களுக்கு தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. இதோட பூட் ஸ்பேஸ் எவ்வளவுங்களா? 450 லிட்டர். இருக்கிறதுலே இவ்வளவு பெரிய பூட் ஸ்பேஸ் கார் இது மட்டும் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 5-6 சூட்கேஸ் பேக்ல பின்னாடி டிக்கி கிடையாது, இது பூட் ஸ்பேஸ் கேரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த வண்டி லாங் ட்ரிப்புக்கு தாங்க வேற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய வண்டின்னு சொல்றோம்ல, மைலேஜ் எழுதுங்க கொடுக்கும். 22 கிலோமீட்டர் கேரண்டியா கொடுக்கும். 85 பிஹெச்சுக்கு. 110 பிஹெச்சுக்கு மைலேஜ் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கும். ஆனா பவர் 85 பிஹெச்சோட 110 ரொம்ப நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா 110 போயிருங்க. இல்ல எனக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ப்பா, ஃபேமிலி யூஸுக்கு தான்ப்பாங்கிறவங்களுக்கு 85 பிஹெச் தான் பெஸ்ட் சாய்ஸ். ட்ரை பண்ணுங்க. ட்ரெக்கிங் எங்க மலையே ஏறுங்க இந்த வண்டி. அவ்வளோ ஒரு சூப்பரான கேட்டகரி. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கும் அத்தனை பேர் கேட்கறாங்க டஸ்டர். அந்த அளவுக்கு இதோடைய மவுசுமே குறையவே குறையாது. இன்னைக்கு புது வண்டி வந்தாலுமே இந்த பழசு இருக்கு தெரியுங்களா, இதோடைய இன்ஜின் வரவே வராதுங்க. குவாலிட்டியான இன்ஜின். இந்த வண்டிக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி செக் பண்ணி ஓட்டுங்க.
தயவு செய்து ரேடியேட்டரை மட்டும் செக் பண்ணி ஓட்டுங்க. இந்த வண்டிக்கு இன்ஜின் மட்டும் பாயில் ஆயிடுச்சுன்னா ஊர்பட்ட செலவு இழுத்துட்டுரும். இன்ஜின் எப்பவுமே சொல்றேன், ஒரு வண்டி மெயின்டைன் பண்றீங்கன்னா எங்கேயாவது லாங் போறீங்கனாலே ஆயில் செக் பண்ணுங்க. ரெண்டாவது ரேடியேட்டர் தண்ணி செக் பண்ணுங்க. ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துறத விட ஆயில் ஊத்தி ஓட்டுங்க, அப்பதான் அதோடைய லைஃப் கொடுக்கும். கண்டிப்பா அதாவது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு வண்டி வாங்குறது நமக்கு பெரிய விஷயங்க. நம்ம காசு போட்டு நம்மளுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி நம்மளுடைய மொத்த உழைப்பையும் பண்ணி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போட்டு ஒரு கார் வாங்குறோம். அந்த காரை கரெக்டா பராமரிச்சிங்கன்னா தான் அந்த கார் நமக்கு அந்த மறுபடியும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நம்ம அசால்ட்டா விடுறதுனாலதான் நிறைய வண்டி மிஸ்டேக் ஆகுறது. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் பண்றதை நாங்க கண் கூட பாக்குறோம். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நாங்க ஒர்க் ஷாப் வச்சிருக்கனாலதான் எங்களுக்கு தெரியுது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் ஆயில் செக் பண்ணுங்க, தண்ணி செக் பண்ணுங்க, கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஒர்த்தபிளான கார் ட்ரை பண்ணி பாருங்க. வைக்கல் லொகேஷன் திருநெல்வேலிங்க. கிலோமீட்டர் கம்மியா ஒன்னதுக்காகவே 11 லட்சம் கிளைண்ட் கேக்குறாங்க. நேர்ல வாங்க, அனுசரிச்சு வாங்கி தரேன். ஒர்த்தபிளான கார். இந்த வண்டிக்கு 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி தரேன், ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தால். ஹுண்டாய் i10ல நியோஸ் கொண்டு வந்திருக்கும். மேக்னா வேரியன்ட் தான். 1.2 லிட்டர்ல கப்பா இன்ஜின் வந்திருக்குங்க. சூப்பரான கேட்டகரிங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தபிளான கார். 2008ல இருந்து 2026 வரைக்கும் எந்த i10 வேணாலும் எடுக்கலாம். ஒரு குவாலிட்டியான வண்டி. இன்னைக்கும் அதிக மேனுஃபேக்சரிங்ல இருக்கக்கூடிய கார்னு சொல்லலாம். ஹுண்டாயில ஒரு குவாலிட்டியான கார். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். i10 i20 ரெண்டுமே சூப்பரா இருக்கு. லேட்டஸ்ட்ல லேகிங் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். லேட்டஸ்ட பொறுத்த வரைக்கும் ஓல்டு மாடல் மாதிரி இருக்காது. ஒர்த்து தான். நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அதே மாதிரி ரீவேல்யூவேஷன்ல ஹுண்டாய் எப்பவுமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பாங்க. வண்டி வாங்கும் போதே இதை வித்தா எவ்வளவு விலைக்கு விற்கும் அப்படின்னு கேக்குறீங்க. தயவு செய்து ஒண்ணு சொல்றேங்க, ஒரு குடும்பத்துக்காக ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை விற்கணும்னு நினைச்சு வாங்காதீங்க. அது நமக்கு கையிலேயே நிக்காது. அனுபவிக்கணும்னு நினைச்சு வாங்குங்க. இந்த காரை நம்ம அனுபவிக்க போறோம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பாத்துக்கலாம், அது எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தயவு செய்து வாங்க. விற்கணும்னு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளை விற்கத்தான் செய்வீங்க. இதுதான் உலக நியதி. ஆனால் தயவு செய்து அனுபவிக்கணும்னு வாங்குங்க. அப்பதான் அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துல ஒரு அங்கம். நம்ம இப்போ காருங்கிறது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அதனால முடிஞ்ச வரைக்கும் விற்கணும்னு கேட்டு கால் பண்ணாதீங்க. அதாவது வண்டி வாங்கும் போதே எவ்வளவு விற்கும்னு சொல்லாதீங்க. அதை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. 23 மாடல் ஒரு ஓனர் வண்டிங்க. 47,000 தான் மொத்தமாவே ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி பெட்ரோல் செக்மெண்ட் தான். கலரும் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் ப்ளூ தான். வைக்கல் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ஏர் பேக் வேரியன்ட் தான். வண்டி டோர் லைன், பார் லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பெயிண்டிங் டச் அப் ஆகாத வண்டி. அண்டர் சேஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. வண்டி ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்து. மைலேஜும் எனக்கு தெரிஞ்சு 18 கிலோமீட்டர் சாலிடா மைலேஜ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். i10 முதல்ல குட்டியா இருக்கும். இந்த வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப டீசெண்டா இருக்கு. 5 பேர் ஃபேமிலியில இருக்கீங்க, உங்களுக்கு ஒர்த்தபிளான கார். இதே 4 பேர் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா போகலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகளுக்கு ஏற்ற குவாலிட்டியான வண்டி. எனக்கு ஃபேமிலி சின்ன ஃபேமிலியா இருந்தா நான் இந்த வண்டி தான் எடுப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வைக்கல் லொகேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 6,15,000 கேட்கிறோம். நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். வைக்கல் 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. மாருதி சுசுகி எர்டிகா. எர்டிகால BX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2021 மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 97,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி பெட்ரோல் செக்மெண்ட் தாங்க. நிறைய பேர் எர்டிகா கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கோங்க. இப்படி ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர் பேக், A to Z எல்லா ஃபீச்சரும் இந்த ரிமோட் லாக் முதல் கொண்டு வந்துரும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். ஸ்கிரீன் மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க. கம்பெனி லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி பர்ஃபெக்டா இருக்கு. 4 மேட்ச் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. 4 டயருமே 80% இருக்கு. வைக்கிள் எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. எர்டிகா எடுக்கலாமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. குவாலிட்டியான வைக்கிளுங்க. 14 இருந்து 15 கிலோமீட்டர் சாலிடா மைலேஜ் கொடுக்கும். கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 16-17 கேரண்டியா கொடுக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹைவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 7 பேர் ஃபேமிலியா இருக்கீங்க, ரெகுலரா வண்டி எடுப்பவங்களுக்குள்ள இந்த வண்டி ஒர்த்தபிளான காரு. 2வது PT ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி. இந்த லோக்கல் வாடகைக்குலாம் போறதுக்கு அருமையான வண்டி. பெரிய செலவுன்னு எதுவுமே வராது. கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா எப்படி சொல்றது, கிளச் பிளேட் இந்த மாதிரி தான் போகுமே தவிர பெரிய இன்ஜின் வேலையெல்லாம் எதுவும் வராது. 5 லட்சம் 6 லட்சம் சாலிடா ஓடும். தரமான வண்டி. அந்த 24 25 மாடலை விட 21 20 மாடல்லாம் இன்ஜின் பில்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வைக்கல் லொகேஷன் காரைக்குடி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 9,45,000 கேக்குறாங்க. நேர்ல வாங்க, என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரேன். வைக்கல் 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கெல்லாம் கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க.
மாதி சுசுகி எர்டிகா எர்டிகால ஜெட்எக்ஸை செக்மெண்ட் கொடுத்திருக்கும். ஜெட்எக்ஸை பிளஸ் வேரியன்ட் தான். 21 மாடல் ஒரு ஓனர் வண்டிங்க. மொத்தமாவே 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 55,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி பெட்ரோல் செக்மெண்ட்டுங்க. இன்னைக்கு புது வண்டி 14 ரூபா வருதுங்க. இந்த வேரியன்ட் 14 ரூபா வருது. ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், A to Z எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மோல தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி டஸ்ட்ரீம் மியூசிக் வந்துரும், ரிவர்ஸ் கேமரா வந்துரும், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், 4 மேட்ச் வந்துரும், அண்டர் சேஸ் நல்லா இருக்கு, 2 ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு, டயர் பாயிண்ட் ஆவரேஜா 80% இருக்கு. வண்டி எடுத்தா ரெடி டு ரைட்ல இருக்கு. ஒர்த்தபிளான கார். ரெண்டாவது எர்டிகா பொறுத்த வரைக்கும் மெரூன் கலர் மட்டும் தவிர்த்துக்கோங்க. மத்த எந்த கலர் வேணாலும் தாராளமா எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சேல்ஸ்ல. மெரூன் மட்டும் ரீவேல்யூவேஷன் ரொம்ப கம்மி, கொஞ்சம் கம்மியா தான் விற்கும். மார்க்கெட்ல மெரூன் வித்தா கொஞ்சம் பார்த்து கம்மியா கேட்டு வாங்கிக்கோங்க. அதாவது ரொம்ப பெரிய டிஃபரெண்ட்டுக்கு கிடைக்காது, இருந்தாலும் நம்ம விற்கும் போது ரொம்ப கம்மியா தான் விற்கும். மெரூன் கொஞ்சம் ரீவேல்யூஷன்ல கம்மி. நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க 4 பக்கம் வெளியே போவீங்க, எங்களை விட்டுட்டு வேற பக்கம் வண்டி எடுத்தாலுமே இதெல்லாம் பார்த்து பத்திரமா எடுங்கன்னு தான் சொல்றது. என்கிட்ட மட்டுமே வண்டி எடுங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். எங்க விலை கம்மியா கிடைக்குதோ, எங்க நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோ தாராளமா வண்டி எடுங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க, இல்ல வண்டி பார்த்து கொடுக்கணும்னாலும் தாராளமா எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேனி, மதுரை எந்த ஊரா இருந்தாலும் கண்டிப்பா வந்துடும் வண்டி செக் பண்றதுக்கு. கண்டிப்பா கால் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். வைக்கல் லொகேஷன் காரைக்குடி தான். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 10.5 லட்ச ரூபா கிளைண்ட் கேக்குறாங்க. நேர்ல வாங்க, நான் அனுசரிச்சு வாங்கி தரேன். வண்டி ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்து. இன்னைக்கு கிலோமீட்டர் கம்மியாலாம் வண்டி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்குள்ள அப்படியே லோன் வாங்கி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. அதுக்கு மேல மாதி சுசுகி பெலினோல ஜீட்டா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் லேட்டஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. பெலினோ இப்ப கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நம்ம எல்லாம் 5 லட்சம் 6 லட்சத்துக்குலாம் 23, 24 மாடல் வண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வண்டி கிடைக்கிறது அவ்வளவு ரேரா இருக்கு. பெலினோ ரொம்ப ரேரா இருக்கு. நெக்ஸா செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 4 சிலிண்டர் இன்ஜின் தான். நம்பி எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மைலேஜ் வைஸும் மாருதி பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது. 18 தாராளமா கொடுக்குங்க. 24 மாடலுங்க, ஒரு ஓனர் வண்டி. மொத்தமாவே 15,000 தான் ஓடி இருக்கு. 15,000ம் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி பெட்ரோல் செட் பண்ணதாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துடும். இன்னைக்கு ஆன் ரோடு இந்த வண்டி பாத்தீங்கன்னா 9,90,000 என்னமோ வருது. டாப் எண்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா வருதுங்க. சூப்பரான கேட்டகரி. நல்ல பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். பெலினோ தான் வேணும், லேட்டஸ்ட் தான் வேணும், நெக்ஸா ப்ளூ தாம்பா வேணும்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்காகவே சூப்பர் பட்ஜெட்ல லோக்கல் நம்பர்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் காரைக்குடி. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ். எனக்கு கால் பண்ணுங்க, சூப்பரான பிரைஸ்க்கு பண்ணி தரேன். ஒர்த்தபிளான கார். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிகளை அப்படியே லோன் வாங்கி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டுவாங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்ரீலத்ரி நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு மேல மஹிந்திரா தார்ல 2 வீல் டிரைவ் கொண்டு வந்திருக்கோம். எல்எக்ஸ்ல ஹாட் டாப் வேரியன்ட் தான். இன்னைக்கு தார் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. நிறைய பேர் தார் கேட்டுட்டே இருக்கீங்க. லேட்டஸ்ட்ல கிட்டத்தட்ட நம்மகிட்ட 13 வண்டி லைவ்ல இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். கால் பண்ணுங்க. எப்பா அப்புறம் வண்டி கொடுக்குறாங்க, புது வண்டி எடுத்து அப்ப இந்த வண்டி ஃபெயிலியர் தானப்பா நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த வண்டியோட ரீசன் நான் கடைசியில சொல்றேன். 24 மாடல் ஒரு ஓனர் வண்டிங்க. 12,000 தான் மொத்தமாவே ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி டீசல் மேனுவலுங்க. கலரும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான். உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சரும் வந்துடும். வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி. அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. கம்பெனி சீட் கவர்ஸ் தான். 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்கு. வண்டி எடுத்து அப்படியே டிரைவ் பண்ணலாம். தாருடைய கெத்து தார் தான். அதாவது ஃபார்ச்சுனர் எப்படியோ ஃபார்ச்சுனர், அதே மாதிரி தார் தான். அப்புறம் எப்ப நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா சௌரியம் தாங்க. ஃபேமிலியா போறதுக்கு இந்த வண்டியில சௌரியம் இல்லை. இப்போ வயசானவங்க, அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வண்டி செட் ஆகும். 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் இந்த வண்டியில ஏறி இறங்க முடியும். பின்னாடி இருக்கிறவங்க இறங்குறதா இருந்தாலும் முன்னாடி இருக்கவங்க இறங்கினாதான் பின்னாடி இருக்கவங்க இறங்க முடியும். இல்ல கொஞ்சம் இடைஞ்சலான வண்டி. ஃபேமிலிக்கு செட் ஆகாது, லேடிஸ்க்கு செட் ஆகாது. லேடிஸ்லாம் ஏறி இறங்க முடியாதுங்க. அதாவது வயசானவங்க எல்லாம் ஏற மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலிக்காக தான் இந்த வண்டி எடுக்கிறாங்க. ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்த்து தான் நிறைய பேர் ரீசேல் பண்றாங்களே தவிர மற்றபடி தார் தான். நீங்க வண்டியில ஹைவேல பாருங்க, இந்த வண்டியை அடிச்சுக்க லுக் வைஸ் எந்த வண்டி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 14ல இருந்து 16 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ரொம்ப குவாலிட்டியான வண்டி. ட்ரை பண்ணி பாருங்க. நான் எடுத்தா தார் எடுப்பேன் கேரண்டியா. அந்த அளவுக்கு நல்ல வண்டி. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட் ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு புது வண்டி 16 லட்சம் ரூபா. ஆனா நம்ம இது கோட் பண்ற பேஸ் 13,80,000 ரூபா தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க. இன்னும் என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு 11.5 லட்சம் ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா
லோன் பண்ணி கொடுத்துடலாம். 65 பைசாக்கு வட்டியில வாங்கி தராங்க. இன்னைக்கு இந்த இவ்வளவு கம்மியான வட்டிங்கிறது பிராண்ட் நியூ வெஹிக்கிளுக்கே கிடைக்காது. மிஸ் பண்ணாதீங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். கால் பண்ணுங்க. மாத்தி சுசுகி ஆம்னி. ஆம்னி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காகவே அகைன் வண்டி கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். இப்பவும் சொல்றேங்க, ஆம்னி பொறுத்த வரைக்கும் சேஃப்டியே கிடையாது. தயவு செய்து லாங் டிராவல் ஒரு 200 கிலோமீட்டர்லாம் ஓட்டுறீங்கன்னா ஆம்னில எல்லாம் போகாதீங்க. லோக்கலுக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரான கார். இந்த வண்டியை அடிச்சுக்க இனி எத்தனை வருஷம் கழிச்சு எந்த வண்டி வந்தாலும் வாய்ப்பே கிடையாது. ஈக்கோ கூட அது காம்படிட்டிவே கிடையாது. ரொம்ப ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான். சிட்டிக்குள்ள ஓட்டுவீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, கட்டேத்துவோம், காய்கறி ஏத்துவோம்னா இந்த வண்டி எடுங்க. லாங் டிராவலுக்கு ஃபேமிலியோட போறாங்க, நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் போலாம், ஓட்டலாம். சேஃப்டி இல்லை, அதுக்காக சொல்ல வர்றதான். மற்றபடி இந்த வண்டியில எந்த மைனஸும் கிடையாது. சூப்பரான கேட்டகரி. முடிஞ்ச வரைக்கும் 50 கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங்ல ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட். ரொம்ப லாங்லாம் எடுத்துட்டு போகாதீங்க, பயமா இருக்குங்க. வேற ஒன்றும் இல்லை, ஏர் பேக் கிடையாது, சேஃப்டி இல்லாத வண்டி, அதுக்காக சொல்ல வரதான். மற்றபடி இதோட இன்ஜின்லாம் 3 லட்சம் 4 லட்சம் சாலிடா ஓடுங்க. 1999 நினைக்கிறேன் இந்த வண்டி லான்ச் அப்ப. 99 எடுத்த வண்டி இப்போ வரைக்கும் ஒருத்தர் ஆயில் டின் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு, இன்னும் ஓடுது. அந்த வண்டிக்கு ஸ்பார்க் பிளக்கோ ஏதோ வண்டி நின்று போச்சு, ஏதோ செல்ஃப் மோட்டர் பெல்ட் ஏதோ போயிருச்சு. நாங்க போய் மாத்த போயிருந்தோம். சொல்றாரு 1999 மாடல்பா அப்படின்ட்டு. எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு. வண்டி அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. அதனால இந்த வண்டியில ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா லாங் டிராவல் வேண்டாம், ஃபேமிலி யூசேஜுக்கு செட் ஆகாது. கட்டேத்த லோடு ஏத்த தான் இந்த கார் நல்ல கார். அதனால முடிஞ்ச வரைக்கும் தொழிலுக்காக எடுங்க, நல்லா சம்பாரிச்சு கொடுக்கும். 19 மாடல் ஒரு ஓனர் வண்டிங்க. 13,000 தான் மொத்தமாவே ஓட்டிருக்காங்க. ப்ராப்பர் ரெக்கார்ட், எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. டச் அப் ஆகாத வண்டி. ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. டயர் ஆவரேஜா 80% இருக்கு. கம்பெனி சீட் கவர்ஸ் தான். வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். லோக்கல்குள்ள ஓட்டுறீங்கன்னா அருமையான வெஹிக்கிள், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெஹிக்கிள் லொகேஷன் பரமக்குடி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 3,60,000 தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். வெஹிக்கிள் 200% ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபோர்டு ஃபிகோ. இன்னைக்கு ஃபிகோ தாங்க உண்மையாலுமே. ஒரு டீசல் வண்டி எடுக்கிறீங்கன்னா போட்டு தட்டி புளியணும். லாங் டிராவல், சிட்டி யூசேஜ், ஃபேமிலிக்காகன்ட்டு வண்டி சுத்திட்டே இருக்கும்பா பம்பரமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உருப்படியான கார். இந்த வண்டியில நிறைய மைலேஜ், அதாவது நிறைய கம்ப்ளைண்ட் வரும், இந்த வண்டி ஃபெயிலியர் அப்படி இப்படிங்கிறீங்க. அமெரிக்கன் கம்பெனி எப்படி தெரியுமா இருக்கும் இதோட பில்டு குவாலிட்டி. ஒட்டி பாருங்க, ஹைவேல எல்லாம் போனீங்கன்னா பலூன்ல உட்காந்து போற மாதிரி இருக்கும். 4 பேர் கரெக்டா 5 பேர் போனீங்கனாலும் செட் ஆகுது. தர கூட்டம் 4 பேருக்கு அருமையான கார். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். 20க்கு மேலதான் மைலேஜ். பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான். நீங்க கால் வச்சீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் வண்டி. பிரேக்கிங், ஸ்டெபிலிட்டி எல்லாத்துலயுமே இந்த வண்டி ஹேண்டிலிங்லாம் வேற மாதிரி இருக்கும். ஹேட்ச்பேக்ல பட்ஜெட்டுக்குள்ள ஒரு டீசல் வண்டி தேனீங்கன்னா இந்த கார்லாம் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். இந்த வண்டி என்னன்னா தண்ணிக்குள்ள மட்டும் விடக்கூடாது, மண்டையை போட்டுரும். அது மட்டும் பண்ணாம கரெக்டா தண்ணி இல்லாம நீட்டா ஓட்டிங்கன்னா சூப்பரான கேட்டகரி. இந்த வண்டியில அடிக்கடி செலவு வர்றது டீசல் ஃபில்டர் மட்டும்தான் செலவு வைக்கும். அந்த ஏர் ஃபில்டர் வந்து டீசல் ஃபில்டர் வந்துறீங்களா, அதோடைய கப்பு மட்டும் தான் செலவு வைக்கும். 2வது டர்போ 1.5 லட்சம் 2 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் டர்போ ஒர்க்கே வரும். கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த செலவு வராதுங்க. இந்த வண்டி நிப்பாட்டா ஓட்டினீங்கன்னா செலவே பண்ண வேணாம். நிப்பாட்டி வச்சு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா செலவு. அது எல்லா டீசல் இன்ஜினுடைய காமனான விஷயம் தான். 2012 மாடல் ஒரு ஓனர் வண்டிங்க. மொத்தமாவே 82,000 தான் ஓடி இருக்கு. 82,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டுங்க. டீசல் இன்ஜினுங்க. வெஹிக்கிள் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. கோயம்புத்தூர் நம்பருங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச் அப் ஆகாத வண்டி. இதோட இன்டீரியர் தொட்டு பாருங்களேன், அப்படி வரன்னு இருக்கும். அப்படி எப்படி சொல்றதுன்னா மொக்கையாலாம் இருக்காது. அப்படி பில்டு குவாலிட்டி செம்மையா இருக்கு. இதோடைய ஃபைபரே உங்களால உடைக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோடைய டோர் வெயிட் எவ்வளவு தெரியுங்களா, அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டி. 1.4 லிட்டர் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நிப்பாட்டாம ஓட்டுவீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட் சாய்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 2,35,000 தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். வெஹிக்கிள் 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. மெயின்டெனன்ஸ் இருக்கும், இல்லாம போகாது. ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அருமையான கார். நான் சொன்ன மாதிரி தாங்க, ரெகுலரா எடுத்து பாருங்க. காரு செலவே வைக்காதுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் இதான் வச்சிருக்காங்க, செலவே பண்ண மாட்டாங்க, தட்டி புளியறாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த பெரிய செலவும் பண்ணல. ஆயில் சர்வீஸ் மட்டும் கரெக்டா பண்ணிடுவாங்க. அதனால ஆயில் சர்வீஸ் மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா ஒர்த்தபிளான கார். ட்ரை பண்ணி பாருங்க.
மாதி சுசுகி ஸ்விஃப்ட்ங்க. ஸ்விஃப்ட்ல VDA செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். டீசல் வேரியன்ட் தான். 2013 மாடல், 2வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,20,000 தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட்ங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னா பாத்தீங்கன்னா பவர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மோல தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். AC சூப்பரா இருக்கு. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. டயர் ஆவரேஜா இருக்குங்க. ஃப்ரண்ட் பம்பர்ல சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. லோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ், பெயிண்ட் ஃபேட் ஆகிறது இதெல்லாம் காமன். நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம அழகா நீட்டா செலவு பண்ணிக்கலாம். பெருசாலாம் கிடையாது. சென்னை வண்டினோடனே நிறைய பேர் ஃபிளட் வண்டி, அடிபாடு வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி நிறைய பேர் சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி வண்டி பண்ணது கிடையாதுங்க. சேஸ் பிளேட் சென்னைன்னு போயிட்டீங்கனாலே, சென்னை வண்டி எடுக்கிறதுனாலே சேஸ் பிளேட் கம்பல்சரி செக் பண்ணுங்க. எந்த வண்டியா இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சேஸ் பிளேட் கம்பல்சரி செக் பண்ணுங்க. முதல்ல அடிக்கிறதே அங்க சேஸ் பிளேட் தான். ரெண்டாவது முதல்ல ஏமாத்துறதும் சேஸ் பிளேட்ல தான். அதனால சேஸ் பிளேட் இதெல்லாம் பாத்துக்கோங்க. நாங்க வண்டி எப்படி போட்டோ போட்டிருக்கோம்னு முதல்ல பாருங்க. சேஸ் பிளேட்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டோ போட்டுருவோம். எங்கள்கிட்ட ப்ராப்பரா இருக்கும். நீங்க எங்களை நம்பி காசு போடலாம். நீட்டா வீட்டுக்கே டெலிவரி கொடுத்தானே ஒர்த்தபிளான ரேட். இன்னைக்கு 13 மாடல் மார்க்கெட்ல என்ன விலைக்கு போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லா பக்கமும் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வண்டி எடுங்க. நான் கொடுக்கறதும் குவாலிட்டியா தான் இருக்கும். சின்ன சின்ன மேஜர் செலவுகள் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்க டேஸ்ட்டுக்கு நீங்க பண்ணிக்கங்க. பர்ஃபெக்டான கார், மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு டீசல் வண்டி தேர்றீங்கன்னா இந்த வண்டி தான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். 23 கிலோமீட்டர் கொடுக்கும். 2வது 5 லட்சம் 10 லட்சம் ஓடும். கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா தரமான இன்ஜின். ஸ்விஃப்ட் தான். அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சென்னை ஆவடி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 3,15,000 தான் கேட்கிறோம். என்னங்க மோசம்? இன்னைக்கு 4,5 லட்சம் 4,4 லட்சம், அதிகபட்சம் 4 லட்சங்க. 4 லட்சத்துக்கு கீழே வண்டி கிடையாதுங்க. நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தர. பெரிய வித்தியாசத்துக்கு கிடைக்காது. 2,5 லட்சம் ரூபாய்க்குள்ள தயவு செய்து கால் பண்ணாதீங்க. ஒர்த்தபிளான கார், மிஸ் பண்ணாதீங்க. டாடா டியாகோல எக்ஸிட் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 1.2 லிட்டர்ல பெட்ரோல் இன்ஜின் தான் வந்திருக்கீங்க. 2020 மாடலுங்க. ஒரு ஓனர் வண்டிங்க. 21,000 தான் மொத்தமாவே ஓடி இருக்கு. 21,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி பெட்ரோல் செக்மெண்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ABS ஏர்பேக் வேரியன்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மோல தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். AC அருமையா இருக்கு. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. இந்த ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. 4 டயர் 90% இருக்குங்க. பைக்ல எடுத்தா ரெடி டு ரைட்ல இருக்கு. எனக்கு டியாகோ தான் வேணும். கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும். கிலோமீட்டர் ஆவரேஜா ஒரு 50,000 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நல்ல வண்டி சொல்லப்பான். கேட்டவங்களுக்கும் தேர்ந்தவங்களுக்கும் தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செக்மெண்ட் மேனுவல் தான். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் எடுக்கலாமான்னு கேக்குறீங்க. தாராளமா எடுக்கலாம். டியாகோவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வண்டி ஓட்டுறதே தெரியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். மைலேஜ் வைஸும் 18ல இருந்து 16 கிலோமீட்டர் தாராளம். அதாவது 15 தான் கொடுக்கும். கரெக்டா ஓட்டுனீங்கன்னா 16ல இருந்து 17 கேரண்டியா கொடுக்கும். மிச்சம் 18, 20 எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் 15 தான். அதுக்கு மேல நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் வண்டி. ஆனா ஒர்த்தபிளான கார், சூட்டபிளான ஹேட்ச்பேக், சிட்டி யூசேஜுக்கும் லாங் டிராவலுக்கும் அருமையான வண்டி. 4 பேர் தான் ஃபேமிலியில இருக்கீங்கன்னா இந்த கார்லாம் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டாடா ஷோரூமை தவிர்த்துட்டு லோக்கல்குள்ள சர்வீஸ் பண்ணுங்க. அதுவே ரொம்ப சேஃப்டின்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப லேட் பண்றாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய வீடியோ பார்க்கணும்ல. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி வண்டி எடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் டாடா தாராளமா எடுக்கலாம். சர்வீஸ் மட்டும் வெளியே பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச்லாம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க பில்ட் குவாலிட்டில எல்லாம். அதனால தாராளமா நீங்க சூஸ் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா? ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட். மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்க. பல்காவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்டா இருக்கு, எனக்கு டாப் மாடலா மாத்தி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்ல இருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சன்ஃபிளேம் மூட்டி கொடுத்துட்டு இருக்கோம். வீல் கப் வந்துருங்க, சப் ஊஃபர் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ், ஃபாக் லேம்ப், பர்ஃபியூம், கீ செயின்ஸ், கீ செயின் கவர் எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டால இருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதோட விசிட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது ஒரு பிளஸ் தெரியுங்களா, ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்க கோயம்புத்தூர் எந்த ஊர்ல போய் எங்களோட இது கேட்டீங்கனாலுமே நாங்க கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபுல் மேட், கட் மேட், சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் மேட்ல பாத்தீங்கன்னா இன்னர் மேட் முதல் கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல 3D மேட், 7D மேட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி
பாருங்க. எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேற யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்ல இருந்து, ஜென்ரல் சர்வீஸ்ல இருந்து, இன்ஜின் வேலை முத கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஜின், ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் அக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்க, கண்டிப்பா வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்க.